ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா E85 ஃபியூவல் சப்போர்ட் பண்ணுற நிறைய வெஹிக்கல்ஸ் வந்து பிராண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த E85 அப்படின்றது என்ன, இந்த வண்டிகளை வந்து வாங்கலாமா, மெக்கானிக்கலி என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க, இந்த E85 ஃப்ளக்ஸ் ஃபியூல் வந்து ஃபியூச்சர் சென்ட்ரிக் வெஹிக்கல்ஸாக வந்து இருக்குமா, இதுக்கப்புறம் இந்த ஃபியூவல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்க போகுதா அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வண்டிகளை வாங்கலாமா வேண்டாமா, மெக்கானிக்கல் சேஞ்சஸ் என்ன அப்படின்றது குறிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆர்த்தல்ஸ் யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த E85 ஃபியூல் பற்றி கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சுப்போம். இந்த வண்டிகளை வாங்கலாமா வேண்டாமா, மெக்கானிக்கலி என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல E85 அப்படின்றது என்னென்னு வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ E85 அப்படின்றது ஒன்றும் கிடையாது, எத்தனால் 85% அப்படின்றது தான் வந்து குறிக்குது. ஸோ எத்தனால் அப்படின்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவிலே உற்பத்தி பண்ணுற ஒரு எரிபொருள். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரும்போட சக்கை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ன், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி எத்தனால் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதை வந்து ஃபியூலை வந்து யூஸ் பண்ண முடியுது. இதனால் நிறைய அட்வான்டேஜஸுமே இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸுமே இருக்குது. ஸோ இதை வந்து ஏன் பிரத்யேகமாக ஒரு ஃப்ளக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிளே வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஆல்ரெடி எத்தனால் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2021 E10 அப்படின்ற ஃபியூல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2023 வந்து பார்த்திங்கன்னா E20 அப்படின்ற ஃபியூல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து 10% இருந்தது 2021. அதுக்கப்புறம் 2023 வந்து பார்த்திங்கன்னா 20% இருந்தது. இப்போ நம்ம 2026 யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூலுமே வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் 20% கலந்த ஒரு பெட்ரோல் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த எத்தனாலை வந்து 85% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது மெக்கானிக்கலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து தேவைப்படுது. அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸ் எல்லாமே ஃப்ளக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கல் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கல்ஸில் வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தொடர்ந்து பார்ப்போம். முதல்ல இந்த எத்தனால்னால என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். முதல்ல இந்த E20 வந்து ஏன் E85 மாற்றுறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்போம். எஸ், முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்டில் இருக்கிற அந்த பிரச்சனை தான். நமக்கு வந்து கச்சா எண்ணெயோட வரவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து மேபி ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்டாக இல்லாமல் நம்ம வந்து ஒரு எரிபொருளை வந்து உருவாக்குவோம், அதை வந்து மக்களுக்கு வந்து அதை வந்து அடாப்ட் பண்ண வைப்போம் அப்படின்றது தான் முக்கியமான ரீசன். அதுக்கான முயற்சிகளுமே கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40+ பங்க்ஸ் வந்து இப்போதுக்கு வந்து E85 வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான ரீசன். எத்தனாலோட தேவை வந்து அதாவது 20% இருந்த இந்த ஒரு விஷயத்தை 80 கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு சூழல் தான் முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்படுது. ஏன் வந்து மெக்கானிக்கல் சேஞ்சஸ் வந்து தேவைப்படுது, என்ன காரணம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ இதுக்காக நம்ம வந்து எனர்ஜி டென்சிட்டி அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ பெட்ரோலோட எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, இந்த பெட்ரோலை எரிக்கிறதுனால நமக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் கிடைக்குது அப்படின்றது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலை பொறுத்து 33.8 மெகாஜூல் பெர் லிட்டர். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா 23.2 மெகாஜூல் பெர் லிட்டர் வந்து கிடைக்கிது. ஸோ இதனால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 ml பெட்ரோல் வந்து எரிக்கும் போது கிடைக்கிற பவர் வந்து நமக்கு எத்தனால் வந்து 150 மில்லிலிட்டராக வந்து எரிக்க வேண்டியது வரும். இப்போ வீடியோட முக்கியமான கான்செப்டுக்கு வருவாங்க. இப்போ ஃப்ளக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா என்னென்னலாம் மெக்கானிக்கலாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ மொதல் விஷயங்க, இந்த எத்தனால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் மாதிரியான ஒரு லிக்யூடுன்னு வச்சுப்போங்க. அது வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் லைன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கரோட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு ரப்பராக இருக்குது அப்படின்னா அந்த ரப்பரை வந்து நாளடைவில் வந்து தேய வச்சு ஓட்ட விழுந்துடும். ஸோ இதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் லைன்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அடுத்ததாக ரெண்டாவது சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த E85 வெஹிக்கிள்ஸு உங்களுக்கு வந்து நார்மல் E20 பெட்ரோலுமே சப்போர்ட் பண்ணும், அதே மாதிரி E85 ஃபியூலுமே வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால் எத்தனாலோட அளவை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டத்தையும், அதாவது ஒரு சென்சாரையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே முக்கியமான ஒரு விஷயந்தான். எத்தனாலை வந்து பெட்ரோல் டேங்கில் ஸ்டோர் பண்ணும்போது இது வந்து காற்றில் இருக்க மாய்ச்சரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும்.
அப்சர்வ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க்கில் ஒரு சின்ன லேயரில் தண்ணியை வந்து தேங்க விட்டுரும். ஸோ இதனால் பெட்ரோல் டேங்க்குமே வந்து ஓட்டை வெல்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு எகென்ஸ்டாக வந்து பெட்ரோல் டேங்கை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த முக்கியமான சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜெக்டர்ஸோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது வேல்வ்ஸோட லைஃப் வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா பெட்ரோலில் வந்து ஒரு சின்ன அளவான லூப்ரிகேஷன் வந்து வேல்வ்ஸ்க்கு வந்து கிடைக்கும். இதுவே எத்தனாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லூப்ரிகேஷன் வந்து சுத்தமாக வந்து கிடையாது. ஸோ இதனால் வேல்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஸ்ட்ராங்கராக வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூல் சப்போர்ட் பண்ணுற வெஹிக்கிள்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான மெக்கானிக்கல் சேஞ்சு. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி எலக்ட்ரிக்கல்ஸுமே அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இசிஎம் டியூனிங் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர் சேஞ்சஸ் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள்ஸில். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மைலேஜ் எந்த அளவுக்கு கிடைக்கும், ரொம்ப குறிப்பாக வந்து சொல்லணும்னா இருக்கிறதுலே இன்றைக்கி ஃப்ளெக்ஸ் ஃபியூலோட ப்ரைஸ் தான் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. பெட்ரோல் அப்படின்றது பெங்களூரில் 110 ரூபாய்க்கு திட்டுருக்கு. சிஎன்ஜியுமே கிட்டத்தட்ட ஒரு 96 ரூபா கிட்ட போயாச்சு. அதே மாதிரி டீசலுமே 100 ருபீஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போதுக்கு ஃப்ளெக்ஸ் ஃபியூல் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரைஸ் வந்து கம்மியாக வச்சுருக்காங்க. 82 ருபீஸ் டெல்லியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நமக்கு வந்து ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா இந்த 82 ருபீஸில் அப்படின்னு வந்து பார்ப்போம். இந்த 82 ருபீஸ்னால நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இல்லை வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள் வாங்குறதுனால ஏதாச்சும் உங்களால் சேவ் பண்ண முடியுமா பெட்ரோல் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்துருவோம். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து E85 ஃபியூலில் வந்து மைலேஜ் வந்து கம்மியாக தான் கிடைக்குங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா E20 ஃபியூல் இருக்க ஒரு வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு வந்து 45 கிலோமீட்டர் வந்து 1 லிட்டருக்கு மைலேஜ் தரதாக எடுத்துப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு லிட்டர் போட்டு ஒரு E85 ஃபியூல் வந்து சப்போர்ட் பண்ணுற வண்டியை ஓட்டும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக 36 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு பார்க்கும்போது சேவிங்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட உங்களால் ஒரு 100 ரூபா அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு 45 கிலோமீட்டர் போகிறதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதுவே பெட்ரோல் வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா 108 ரூபா அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 8 ரூபா வந்து சேவ் பண்ணுவீங்க. ஸோ இதுவே நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதையும் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு பெருசாக பெனிஃபிட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. ஸோ மைலேஜை பொறுத்து பெட்ரோலை விட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த E20 ஃபியூல்னால் யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஏ யூஸராக உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஒரு 10 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கிடைக்குது நார்மல் பெட்ரோலை விட. அதாவது ரியல் டைம் சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் இருக்குது. ரொம்பவே முக்கியமாக சொல்லணுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து பெருசாக தேவைப்படாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரூட் ஆயில் இம்போர்ட் வந்து குறையுது. கம்ப்ளீட்டாக E85 வந்து எல்லா வாகனங்களும் வந்து சுவிட்ச் ஆகும்போது இப்போதுக்கு அது வந்து சாத்தியம் கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் வந்து ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் சுவிட்ச் ஆச்சுன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா CO2 எமிஷன் வந்து ரொம்பவே குறையுதுங்க. அதாவது ஒரு 20% வந்து பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது வந்து குறையுது. ஸோ இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸிலி அவைலபிள். ஏன்னா இந்த கரும்பு சக்கை இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தான் இந்த எத்தனால் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு வந்து இது வந்து அவைலபிள் ரிசோர்ஸ். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி நிலமையில் ஃபார்மிங் அப்படின்றது எந்த அளவில் போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். மேபி அவங்களுக்கு வந்து இந்த ஒரு எத்தனால் இது பண்ணுறதுனால ஒரு அடிஷ்னல் இன்கமாக வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ஏன்னா அது வந்து ஈஸியாக மக்கும் தன்மை உள்ளது, அதிலிருந்து தான் எடுக்கிறாங்க. அதனாலையும் எந்த பெருசாக வந்து பிரச்சனைகள் அப்படின்றது வந்து கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பனுமே கம்மி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளீனாக வந்து பர்ன் ஆகுங்க. ஏன்னா ஹை ஆக்டேன் ரேட் அப்படின்றதுனால ரொம்ப கிளியராக வந்து பர்ன் ஆகும். உங்களுக்கு எக்ஸாஸ்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எத்தனால் அப்படின்றது வந்து மிக்ஸ் ஆகிருக்காது. பெட்ரோலை வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து பியூராக வந்து நமக்கு பர்ன் ஆகுங்க. ஆல்மோஸ்ட் இது தாங்க இந்த E85னால் நமக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ். மேபி நான் வேறு ஏதாச்சும் பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன், ஏதாச்சும் நான் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until that, bye from Harthalus Praveen. Thank you so much guys. Bye bye.